3 இயர்ஸ்க்கு வந்து 1092க்கு இன்ஸ்டால்மெண்ட்டாக இயர்லி எவ்வளோ வந்து பே பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஷின் கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம எப்படி இன்ஸ்டால்மெண்ட் சால்வ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் இயருக்கு வந்து எப்படி இன்ஸ்டால்மெண்ட் சால்வ் பண்ணால் பிரின்சிபல் இன்ட்டு n வந்து எவ்வளோ சொல்கிறாங்க ஃபஸ்ட் இயர்ஸு 12%. 12 இன்ட்டு ஃபஸ்ட் இயர்னால 1 டிவைடட் பை 100. இப்போ இதை பார்த்திங்கன்னா p ப்ளஸ் 12p divided by 100. 6 2s are 12, 5 2s are 10, 0, 3 2s are 6, மறுபடியும் 2 2s are 4, 5 2s are. இப்போ நமக்கு என்ன வருதுன்னா p ப்ளஸ் 3p divided by 25. இந்த பக்கம் 25க்கு கிராஸ் மல்டிபிள் பண்ணுவோமா, 25p ப்ளஸ் 3p divided by 25, இப்போ 28p by 25. இது ஃபஸ்ட்டுக்கு. இப்போ செகண்ட் இயர் இன்ஸ்டால்மெண்ட்டாக எவ்வளோ பே பண்ணுவாங்கன்னு பார்த்தோன்னா p ப்ளஸ் p இன்ட்டு அதுவும் 12% தான். செகண்ட் இயர்னால 2 டிவைடட் பை 100. மறுபடியும் p ப்ளஸ் நமக்கு இங்கே ஆல்ரெடி இது சால்வ் பண்ணால் நமக்கு என்ன வந்துச்சு 3p இன்ட்டு இங்கே 2 இருக்கா, 2 டிவைடட் பை 100 25. இதை நமக்கு சால்வ் பண்ணோம்னா p ப்ளஸ் 6p டிவைட் பை 25. இப்போ இங்கே கொண்டு போனால் 31p பை 25. ஓகே, 25 இங்கே வருது, 25p, 25p ப்ளஸ் 6p 31p பை 25. தேர்ட் இயர் பார்த்திங்கன்னா பிரின்சிபல் மட்டும்தான் பே பண்ணுற மாரி இருக்கும். இப்போ p இப்போ 1 2 3 இந்த 3 இயர்ஸும் ஒன்றா எடுத்து எழுதுவோம். 28p டிவைட் பை 25. செகண்ட் ஒன் 31p பை 25. தேர்ட் ஒன் p. டோட்டலாக எவ்வளோ அமௌண்ட்டுக்கு 1092க்கு. ஓகே, இப்போ வந்து இங்கே 25p 25 காமனாக பண்ணோம்னா இதெல்லாம் ஆட் பண்ணுறோம். இப்போ ஈவனாக கொண்டு வரணும். 28p ப்ளஸ் 31p இங்கே என்ன பண்ணுறோம் 25ஆல் மல்டிபிள் பண்ணோன்னா 25p டிவைடட் பை 25 ஈக்குவல் டு 1092. இந்த டோட்டல் p எல்லாம் ஆட் பண்ணோன்னா நமக்கு எவ்வளோ வரும்னா 84p. இந்த பக்கம் 25 அந்த பக்கம் போயிடுச்சுன்னா மல்டிப்பிளில் போவோம். 25 இன்ட்டு 1092. இப்போ p இந்த பக்கம் வச்சுக்கலாம். 25 இன்ட்டு 1092 டிவைடட் பை 84. இப்போ நம்ம இதை சால்வ் பண்ணோன்னா நமக்கு என்ன வருது 325. தேங்க்யூ.